வணக்கம். 26லேருந்து 28 மே வரைக்கும் 2 ஐபிஓஸ் ஓப்பனாக இருக்க போகுது. அந்த ஐபிஓஸோட டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல ஏஜிஸ் ஓபாக் டெர்மினல்ஸ் லிமிட்டடோட ஐபிஓ, அடுத்தது ஸ்க்லாஸ் பெங்களூர் லிமிடெட். ஸ்க்லாஸ் பெங்களூர் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதில் லீலா பேலஸ் அப்படின்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ லீலா ஹோட்டல்ஸோட ஐபிஓ தான் இது. ஸோ இந்த 2 ஐபிஓஸ் பற்றின டீட்டெயில்ஸை நம்ம இப்போ பார்த்துடலாம். Aegis Vopak Terminals Limited. இந்த கம்பெனி வந்து 2013ல் இன்கார்பரேட் ஆச்சு. இவங்களோட மெயின் பிஸ்னஸ் லைன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எல்பிஜி, அதாவது லிக்விஃபைட் பெட்ரோலியம் கேஸ், மற்றும் இந்தியா இம்போர்ட் பண்ணுற வேரியஸ் லிக்விட் ப்ராடக்ட்ஸ் லைக் லியூப்ரிகன்ஸ், வெஜிடபிள் ஆயில்ஸ், ப்ரோபேன், பியூட்டேன், இதுக்கெல்லாம் வந்து சேஃப் ஸ்டோரேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஆஸ் ஆஃப் June 30, 2024 இவங்கக்கிட்ட ஒரு 1.5 மில்லியன் கியூபிக் மீட்டர்ஸ்க்கான லிக்விட் ப்ராடக்ட்ஸ் ஸ்டோர் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருந்தது. அண்ட் எல்பிஜிக்கு பார்த்தோன்னா 70,800 மெட்ரிக் டன்ஸை ஸ்டோர் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. இந்த ஐபிஓட டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். ஐபிஓ வந்து 26லேருந்து 28 மே வரையும் ஓப்பனாக இருக்க போகுது. ஏஜிஸ் ஓபாக் லிமிட்டடோட ப்ரைஸ் பேண்ட் என்னென்னு பார்த்தோம்னா 223 to 235 per ஷேர். ஃபேஸ் வேல்யூ வந்து 10 ரூபாய் அண்ட் லாட் சைஸ் வந்து 63 ஷேர்ஸ். இந்த ஓவரால் ஐபிஓ இஷ்யூ சைஸ் என்னென்னு பார்த்தோன்னா 2,800 crores. இது வந்து ஒரு 100% ஃப்ரெஷ் இஷ்யூ தான், ஆஃபர் ஃபார் சேல் எதுவுமே கிடையாது. இதில் ஐபிஓட ஷெட்யூல் பார்த்தோன்னா லைக் 26 to 28 இது ஓப்பனாக இருக்க போது. 29th மே அன்னைக்கு வந்து அலாட்மெண்ட் டிசைட் பண்ண போகிறாங்க. இனிஷியேஷன் ஆஃப் ரீஃபண்ட்ஸ் அண்ட் கிரெடிட் ஆஃப் ஷேர்ஸ் டு டிமேட் வந்து 30th மே அன்னைக்கு நடக்க போகுது. அண்ட் லிஸ்டிங் வந்து 2nd June 2025. இதில் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து மினிமமாக 14,805 rupees, அதாவது ஒரு லாட் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸோட மேக்ஸிமம் பார்த்தோன்னா 1,92,465 rupees இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்மால் ஹெச்என்ஐஸ் மினிமமாக 2,07,270 rupeesம், மேக்ஸிமமாக 9,91,935 rupeesக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஐபிஓட ரிசர்வேஷன் டீட்டெயில்ஸ் இப்போ பார்த்துடலாம். ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு நாட் மோர் தென் 10% ஆஃப் த நெட் இஷ்யூ, ஹெச்என்ஐஸ்க்கு நாட் மோர் தென் 15% அண்ட் கியூஐபிஸ்க்கு நாட் லெஸ் தென் 75%. ஸோ இதை பார்த்த உடனே ஐபிஓஸை ரெகுலராக அப்ளை பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த கம்பெனி வந்து இஸ் அ நான் ப்ராஃபிட்டபிள் கம்பெனி. இன்னும் வந்து இவங்க லாஸ் மேக்கிங் யூனிட்டாக தான் இருந்திருக்காங்க. அதனால தான் வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு நாட் மோர் தென் 10% மட்டும் அலாட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்களோட கீ ஸ்ட்ரெங்க்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்தியாவில் லார்ஜஸ்ட் தேர்ட் பார்ட்டி எல்பிஜி அண்ட் லிக்விட் ப்ராடக்ட்ஸ்க்கான ஸ்டோரேஜ் இவங்க தான் கொடுத்துட்ருக்காங்க. ஆல்மோஸ்ட் 11.5% ஆஃப் இந்தியாஸ் டோட்டல் எல்பிஜி இவங்க தான் பண்ணுறாங்க. அண்ட் 25.5% ஆஃப் லிக்விட் டெர்மினல் கெப்பாசிட்டியும் இவங்க தான் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்ததாக இவங்களோட டெர்மினல்ஸ் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தோம்னா மேஜர் இந்தியன் போர்ட்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்குது. ஸோ 23% ஆஃப் த லிக்விட் இம்போர்ட்ஸும் 61% ஆஃப் த எல்பிஜி இம்போர்ட்ஸும் வந்து இந்த போர்ட்ஸில் இருக்க டெர்மினல்ஸ் வழியாக தான் நடக்குது. அதனால் இவங்களோட ஆப்ரேஷன்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் எஃபிஷியண்ட்டாகவும் இருக்குது. அடுத்தது இவங்களோட பேரண்ட் கம்பெனிஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இவங்கள ஏஜிஸ் லாஜிஸ்டிக்ஸும் ராயல் ஓபாக் நெதர்லாண்ட்ஸோட கம்பெனி. ஸோ இந்த 2 கம்பெனிஸும் தான் வந்து இந்த ஏஜிஸ் ஓபாக்கை வந்து ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் அடுத்ததாக பார்த்தோன்னா இவங்க ஃபியூச்சர் எனர்ஜி நீட்ஸ்க்கான ஃபியூவல்ஸ் லைக் ஹைட்ரஜன், அமோனியா, இதெல்லாமே வந்து க்ரீன் ஃபியூவல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து ஃபியூச்சர் எனர்ஜி நீட்ஸ்க்கு இந்த மாதிரி ஃபியூவல்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறதா நம்ம எல்லாருமே பேசிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஃபியூவல்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஆர் ராதர் ஸ்டோர் பண்ணுறதுக்கான ரெடினஸ்க்கும் இவங்க ப்ரிப்பேர் ஆகிட்ருக்காங்க. ஐபிஓட அப்ஜெக்டிவ்ஸாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா வந்து அவங்களோட பாரோயிங்ஸ், அதாவது லோனை வந்து ரீபே பண்ணுறது இல்லை ப்ரீபேமெண்ட் ஆஃப் சர்டன் போர்ஷன் ஆஃப் த லோன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக மேங்களூரில் ஒரு க்ரையோஜெனிக் எல்பிஜி டெர்மினல் அக்வயர் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கான ஃபண்டிங் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு யூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அதர் ஜென்ரல் கார்ப்பரேட் பர்பஸஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ் பார்த்துடலாம். இங்கே நான் வந்து 31st March 2022, 23 and 24க்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ ஆஸ் ஆஃப் 31st March 2022 இவங்களோட ரெவென்யூ சுத்தமாக நில்லாக இருந்திருக்கு. 23ல் வந்து 355.99 crores இருக்குது. அண்ட் இதுவே வந்து 2024 Marchல 570 crores இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பேட் பார்த்தோன்னா 2022ல் நெகட்டிவாக இருந்திருக்கு, 23லையும் நெகட்டிவாக இருந்திருக்கு, அண்ட் 24ல் 86.54 crores இருந்திருக்கு. ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் பார்த்தோன்னா 22ல் நில்லாக இருந்திருக்கு, 23லையும் நில்லாக இருந்திருக்கு, அண்ட் 24லையும் நில்லாக தான் இருக்குது. டோட்டல் டெட், அதாவது இவங்களோட டோட்டல் பாரோயிங்ஸ் பார்த்தோன்னா 2022ல்
98.1 crores இருந்தது 23ல 1745 crores பல்மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் அதுவே 2024ல பார்த்தோம்னா 2586 crores இன்னுமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இவங்களோட டெட் வந்து இவ்வளோ ஒரு டிராஸ்டிக் இன்க்ரீஸ் வந்து மெயின் கன்சர்னாக இருக்குது இவங்களோட ஃபினான்ஷியல்ஸில். ஸோ ஃபண்டமெண்ட்லி இவங்க ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி தெரியல, குவைட் வீக் கம்பெனியாக தான் தெரியுது ஃபண்டமெண்டலாக. KPIs பார்த்துடலாம். ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த் 7.51ல் இருக்குது. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் 8.39, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 8.68, டெட் டு ஈக்விட்டி பார்த்தோன்னா 2.59 ரொம்பவே அதிகமாக இருக்குது. பேட் மார்ஜின் 15.18 அண்ட் ப்ரைஸ் டு புக் வேல்யூ 17.71ல் இருக்குது. PE ப்ரீ IPO 268.51 அண்ட் போஸ்ட் IPO PE பார்த்தோன்னா 259.32ல் இருக்குது. ஸோ KPIs வைஸும் அதாவது கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ் வைஸும் டெட் டு ஈக்விட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. பேட் மார்ஜின் பெருசாக இல்லை. ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த், ROCE, ROE எல்லாமே வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது இந்த பர்டிகுலர் IPOக்கு. அடுத்ததாக இவங்கள பியர் கம்பேரிசன் பார்த்துடலாம். Aegis Vopak அவங்களோட லிஸ்டட் பியர்ஸை அதானி போர்ட்ஸ் அண்ட் SEZ மற்றும் JSW இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொல்லியிருக்காங்க. ஐடியலி பார்த்தோன்னா இவங்க ரெண்டுமே வந்து சேம் பிஸ்னஸ் லைன் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ஸ்டில் இவங்க அவங்களோட RHPயில் லிஸ்டட் பியர்ஸாக அதானி போர்ட்ஸையும் JSW இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி அவங்களோட PE, ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த் அண்ட் NAVயை இங்கே கொடுத்துருக்கேன். நீங்கள் இங்கே பார்க்கும்போதே தெரியுது PE வைஸ் ரொம்பவே அதிகமாக இருக்காங்க அவங்க ரெண்டு பியர்ஸோட. அண்ட் ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த் வைஸ் கம்மியாக இருக்காங்க, NAV வைஸும் கம்மியாக தான் இருக்காங்க. ஸோ ஓவரால் ஃபினான்ஷியல்ஸும் வீக்காக இருக்குது, KPIஸும் வீக்காக இருக்குது. அண்ட் அகெயின்ஸ்ட் பியர்ஸ் இவங்களோட வேல்யூவேஷன் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அடுத்ததாக இவங்களோட ரிஸ்க்ஸ் ஒரு வீக்னஸ் என்னென்னு பார்த்துடலாம். இவங்களோட மேஜர் ரெவென்யூ பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் 45% ஆஃப் த ரெவென்யூ வந்து ஒரு 10 கிளைண்ட் கிட்டேருந்து தான் வருது. ஸோ ரொம்ப ஸ்ட்ராங் டிபெண்டன்சி வெரி ஃபியூ கிளைண்ட்ஸில் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு மேஜர் ரிஸ்க் ஃபேக்டராக நான் பார்க்குறேன். இன்கேஸ் ஏதாவது ஒரு கிளைண்ட் போனாலும் இவங்களோட ரெவென்யூ பயங்கரமாக இம்பாக்ட் ஆகும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இவங்களோட ஃபினான்ஷியல்ஸும் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை. அப்படிங்கிற போது ரெவென்யூவில் ஏதாவது இம்பாக்ட் இருந்ததுன்னா டெஃபினட்டாக இவங்களோட ஃபண்டமெண்டல்ஸ் ரொம்பவே ஆட்டம் கண்டுடும். அடுத்தது இவங்களோட 90% ஆஃப் த பிஸ்னஸ் வந்து வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா, அதாவது வெஸ்ட் கோஸ்ட்டில் இருக்க மேஜர் போர்ட்ஸ்லேருந்து தான் வந்துட்டுருக்கு. ஸோ இன்கேஸ் ஏதாவது ஒரு நேச்சுரல் கெலாமிட்டியோ இல்லை நேச்சுரல் டிசாஸ்டரோ இல்லை அந்த போர்ட்ஸில் ஏதாவது ப்ராப்ளமோ இருந்ததுன்னா அப்போ இவங்களோட ஆப்ரேஷன்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக இம்பேக்ட் ஆகும். ஸோ 90% ஆஃப் பிஸ்னஸ் அங்கேருந்து வர்றதுனால ஓவரால் ரெவென்யூ அண்ட் இவங்களோட பிஸ்னஸ் எல்லாமே இம்பேக்ட் ஆகும். அடுத்ததாக பார்த்தோன்னா இவங்களோட பிஸ்னஸே வந்து ஒரு டேஞ்சரஸ் ப்ராடக்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறது தான். லைக் LPGயும் இன்ஃப்ளேமபிள், வெஜிடபிள் ஆயில்ஸ் எல்லாம் இன்ஃப்ளேமபிள், ப்ரோபேன், பியூட்டேன் எல்லாமே இன்ஃப்ளேமபிள் அண்ட் டேஞ்சரஸ் ப்ராடக்ட்ஸ் தான் இவங்க ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்பவே ஒரு மேஜர் ரிஸ்க்காக இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு லீக்கேஜ் இருந்தாலும் ஒரு ஆக்சிடெண்ட் இருந்தாலும் டெஃபினட்டாக இது வந்து அவங்களோட ஓவரால் பிஸ்னஸை வந்து பயங்கரமாக இம்பேக்ட் பண்ணும். ஸோ இது எல்லாமே இவங்களோட மேஜர் ரிஸ்க்ஸாக நான் பார்க்குறேன். ஸோ ஃபைனலாக இந்த Aegis Vopak IPO பற்றின கன்க்ளூஷன் என்ன அப்படிங்கிறது நான் சொல்லிடுறேன். வேல்யூவேஷன் வைஸ் இது வந்து ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருக்குது. அண்ட் இவங்களோட GMP ஆஸ் ஆஃப் 1 o'clock on 25th May நான் அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது கிட்டத்தட்ட 7% தான் இருக்குது. ஸோ 235ங்கிறது இவங்களோட அப்பர் ப்ரைஸ் பிராண்ட். அதுக்கு மேலே ஒரு 14 rupees to 20 rupeesல தான் இந்த பர்டிகுலர் IPOக்கான GMP இருக்குது. ஃபண்டமெண்டலாகவும் இந்த பர்டிகுலர் கம்பெனி ஸ்ட்ராங்காக இல்லை, பிஸ்னஸும் குவைட் டேஞ்சரஸ் பிஸ்னஸில் தான் இருக்காங்க. இந்த IPOக்கான ப்ரைமரி அப்ஜெக்டிவாக அவங்க சொல்லியிருக்கிறதும் ரீபேமெண்ட் ஆஃப் தி லோன்ஸ் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நம்மளே பார்த்தோம் டெட் எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குது இந்த கம்பெனிக்குன்னு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது இந்த பர்டிகுலர் IPOவுக்கு அப்ளை பண்ணுறது வந்து பெரிய ரிஸ்க்காக தான் நான் பார்க்குறேன். அகெயின் இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான். இந்த IPO பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள். அடுத்ததாக லீலா ஹோட்டல்ஸோட IPO பற்றின டீட்டெயில்ஸை பார்த்துடலாம். ஷால்ஸ் பெங்களூர் லிமிடெட் லீலா ஹோட்டல்ஸ் IPO. இந்த IPO வந்து 26லேருந்து 28th May ஓப்பனாக இருக்க போகுது. ஸோ இந்த கம்பெனி பற்றி பார்த்தோன்னா 2019 வந்து இன்கார்பரேட் ஆனாங்க. இந்த லீலா அப்படிங்கிற ஒரு லக்ஸுரி ஹாஸ்பிட்டாலிட்டி பிராண்ட் தான் இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு 12 ஆப்ரேஷனல் ஹோட்டல்ஸ் இருக்குது இப்போ அவங்கக்கிட்ட. பேசிக்லி வந்து 5 லேண்ட்மார்க் ஹோட்டல்ஸை இவங்க ஓன் பண்ணி ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. மீதி 7 வந்து டைப் வச்சு பண்ணிகிட்ருக்காங்க தேர்ட் பார்ட்டி வெண்டர்ஸோட. ஸோ இந்த 5 லேண்ட்மார்க் ஹோட்டல்ஸ் வந்து பெங்களூர், சென்னை, நியூ டெல்லி, ஜெய்ப்பூர் அண்ட் உதய்பூரில் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து லிட்ரலாக ஒரு பேலஸ் மாதிரி தான் கட்டியிருக்காங்க. ஸோ இந்தியன் ட்ரெடிஷன் ஆஸ் வெல் அஸ் லக்ஸரி ரெண்டையுமே கம்பைன் பண்ணி ஒரு நல்ல ஹாஸ்பிட்டாலிட்டி சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த IPOக்கான டீட்டெயில்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். IPO 26 to 28th May ஓப்பனாக இருக்க போகுது. ப்ரைஸ் பேண்ட் வந்து 413லேருந்து 435 per share அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 10 rupees, லாட் சைஸ் 34 shares.
அண்ட் இஷ்யூ சைஸ் வந்து 3500 crores. இதில் 2500 crores-க்கான ஃப்ரெஷ் இஷ்யூவும் 1000 crores-க்கான ஆஃபர் ஃபார் சேலும் இருக்குது. அடுத்ததாக இந்த ஐபிஓக்கான ஷெட்யூல் என்னென்னு பார்த்தோன்னா, அலாட்மெண்ட் வந்து 29th May டிசைட் பண்ண போகிறாங்க. இனிஷியேஷன் ஆஃப் ரீஃபண்ட்ஸ் அண்ட் கிரெடிட் ஆஃப் ஷேர்ஸ் டு டிமேட் வந்து 30th May நடக்க போகுது. அண்ட் லிஸ்டிங் வந்து 2nd June அன்னைக்கு நடக்க போகுது. இந்த ஐபிஓவோட ரிசர்வேஷன் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் நாட் மோர் தென் 10%, ஹெச்என்ஐஸ் நாட் மோர் தென் 15%, அண்ட் QIBs நாட் லெஸ் தென் 75%. அகெயின் இதுவுமே வந்து ஒரு லாஸ் மேக்கிங் யூனிட்டாக தான் கன்சிடர் பண்ணியிருக்காங்க. ஹை ரிஸ்க் இருக்கிறதுனால ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு நாட் மோர் தென் 10%ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஐபிஓக்கான ப்ரைமரி அப்ஜெக்டிவாக அவங்க சொல்லியிருக்கிறது வந்து ஐபிஓ மூலமாக கிடைக்க போகிற ஃபண்ட்ஸை அவங்க வந்து ரீபேமெண்ட் ஆஃப் லோன்ஸ், அதாவது அந்த கம்பெனியோட டைரக்ட் லோன்ஸ் அண்ட் அவங்களோட சப்சிடரி கம்பெனிஸோட லோன்ஸை வந்து ரீபே பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஜென்ரல் கார்ப்பரேட் பர்பஸஸ்க்கு யூஸ் பண்ண போகிறாங்க. இவங்களோட கீ ஸ்ட்ரெங்க்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாம். இவங்க லக்ஸரி செக்மெண்ட், அதாவது ஹாஸ்பிட்டாலிட்டி லக்ஸரி செக்மெண்ட்டில் வந்து ஸ்ட்ராங் பிராண்ட் பொசிஷனிங் ஏற்கனவே பண்ணியிருக்காங்க. இவங்களோட ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸும் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது. இயர் ஆன் இயர் நம்ம பார்த்துட்ருக்கோம். தோ லாஸ் மேக்கிங்காக இருந்தாலும் இப்போ டர்ன் அரவுண்ட் பண்ணி 47 crores கிட்ட வந்து ப்ராஃபிட் காட்டியிருக்காங்க 2025. அடுத்ததாக இவங்களோட ஸ்ட்ராட்டஜிக் அசெட் போர்ட்ஃபோலியோ, ஏற்கனவே நம்ம பேசின மாதிரி 5 லேண்ட்மார்க் ஹோட்டல்ஸை வந்து டிஃப்ரெண்ட் இம்பார்ட்டண்ட் லொக்கேஷன்ஸில் வந்து இவங்க ரன் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களோட ஃபினான்ஷியல்ஸ் இப்போ பார்த்துடலாம். ஆஸ் ஆஃப் 31st March 2023, 2024 and 2025க்கான டேட்டா நான் இங்கே கொடுத்துருக்கேன். 23 Marchல இவங்களோட ரெவன்யூ பார்த்தோன்னா 903 crores கிட்ட இருந்திருக்கு. இதுவே 24 Marchல 1226 crores-ஆக இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அண்ட் 31st Marchல 1406 crores-ஆக இம்ப்ரூவ் ஆகிருக்கு. பேட் வந்து 2023ல -61.68, அதாவது நெகட்டிவாக இருந்திருக்கு, ப்ராஃபிட் இல்லாமல் லாஸாக இருந்திருக்கு. 2024லையும் -2.13 crores-ஆக இருந்திருக்கு. ஸோ 2025ல பார்த்தோன்னா 47.66 crores ப்ராஃபிட் காட்டியிருக்காங்க. ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் பார்த்தோன்னா 2023ல நெகட்டிவாக இருந்திருக்கு, 2024ல அதை விட ஜாஸ்தி நெகட்டிவாக இருந்திருக்கு. அண்ட் 2025ல வந்து இது 3280 crores-ஆக பாசிட்டிவாக காட்டியிருக்காங்க. அடுத்தது இவங்களோட டோட்டல் டெட் அப்படின்னு பார்த்தோன்னா 2023ல வந்து 3696 crores-ஆக இருந்திருக்கு. அதுவே 2024ல பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகி 4242 crores-ஆக இருந்திருக்கு. அண்ட் 31st Marchல அது 3908 crores-ஆக இருந்திருக்கு. ஸோ வெரி ஹை லெவல் ஆஃப் டெட்ஸ் தான் இந்த கம்பெனிலையும் இருக்குது. இவங்களோட கேபிஐஸ் பார்த்தோன்னா ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த் 1.32 இருக்குது. ப்ரைஸ் டு புக் வேல்யூ 2.92 இருக்குது. ப்ரீ ஐபிஓ பிஇ பார்த்தோன்னா 160.63 இருக்குது. இதுவே போஸ்ட் ஐபிஓ பார்த்தோன்னா 213.09 இருக்குது. ஸோ வெரி வெரி ஹை பிஇ, வெரி லோ ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த் அண்ட் வெரி லோ ப்ரைஸ் டு புக் வேல்யூ. அடுத்ததாக இவங்களோட பியர் கம்பேரிசன் பார்த்துடலாம். லீலா ஹோட்டல்ஸ் வந்து இந்தியன் ஹோட்டல்ஸ் கம்பெனியை தான் அவங்களோட லிஸ்டட் பியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க RHPயில். இந்தியன் ஹோட்டல்ஸ் கம்பெனினா நிறைய பேருக்கு தெரியாது. இதுவே தாஜ் ஹோட்டல்ஸ்னால் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ தாஜ் ஹோட்டல்ஸ் தான் இவங்களோட லிஸ்டட் பியர். வைஸ் தாஜ் ஹோட்டல்ஸை விட இவங்க எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்காங்கன்னு பார்க்கலாம். அதே நேரத்தில் ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த் வைஸ் எவ்வளோ கம்மியாக இருக்காங்கன்னு நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்க்கலாம். NAV பர் ஷேர்னு பார்த்தோன்னா இவங்க 148.88ல் இருக்காங்க, வைல் தாஜ் ஹோட்டல்ஸ் வந்து 87.22ல் இருக்காங்க. இவங்களோட ரிஸ்க்ஸ் என்ன இல்லை வீக்னஸ் என்னென்ன அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே பார்த்துடலாம். மேஜர் ரிஸ்க் என்னென்னா இவங்களோட ஹை டெட் லெவல்ஸ் நம்ம பார்த்தோம். கிட்டத்தட்ட 4000 கோடி டெட் வச்சுருக்காங்க ஏற்கனவே. தோ ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் காட்டினாலும் இந்த 4000 கோடி டெட்டு அண்ட் இந்த ஐபிஓ மூலமாக கிடைக்க போகிற ஃபண்ட்ஸை ஃபுல்லாகவே வந்து அவங்க ரீபேமெண்ட்டுக்கும் ஜென்ரல் கார்ப்பரேட் பர்பஸஸ்க்கும் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து பெரிய ரிஸ்க் ஃபேக்டராக நான் பார்க்குறேன். அடுத்தது ரெவென்யூ கான்சன்ட்ரேஷன். கிட்டத்தட்ட அவங்களோட 90% ஆஃப் த பிஸ்னஸ் வந்து இந்த 5 லேண்ட்மார்க் ஹோட்டல்ஸ்லேருந்து மட்டும்தான் வருது. மீதி 10% தான் மற்ற 7 லொக்கேஷன்ஸில் இருக்க ஹோட்டல்ஸ்லேருந்து வருது. ஸோ ரெவென்யூ கான்சன்ட்ரேஷன் வந்து ஒரு பெரிய ரிஸ்க்கு. அடுத்ததாக பார்த்தோன்னா இந்த ஐபிஓவோட வேல்யூவேஷன் ப்ரைஸ் பேண்ட் வந்து ஹைலி வேல்யூடாக இருக்குது. கிட்டத்தட்ட 213 PEயில் வரும்பொழுதே. ஸோ இது வந்து ஒரு பெரிய வீக்னஸாக தான் நான் பார்க்குறேன். ஸோ கன்க்ளூட் பண்ணணுன்னா லீலா பேலஸ் ஹோட்டல்ஸோட ஐபிஓ வந்து வேல்யூவேஷன் வைஸ் ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருக்குது. 200க்கு மேலே இருக்குது இவங்களோட PE. அது வர்த்தா இந்த பர்டிகுலர் கம்பெனிக்கு அப்படிங்கிறது பெரிய கொஷின் மார்க் தான். அண்ட் GMP வைஸ் பார்த்தாலும் 2 மணிக்கு பார்த்தோன்னா இந்த பர்டிகுலர் ஐபிஓக்கான GMP வெறும் 4% தான் இருக்குது. ஸோ ரொம்பவே அட்ராக்டிவாக இல்லை அமங்ஸ் இன்வெஸ்டர்ஸ். ஸோ 26 May அன்றைக்கி இந்த 2 ஐபிஓஸும் ஓப்பன் ஆன அப்புறம் இவங்களோட சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த 2 ஐபிஓஸ் பற்றின உங்களோட ஒப்பீனியன் என்ன, நீங்கள் இந்த ஐபிஓஸ்க்கு அப்ளை பண்ண போகிறீங்களா இல்லையா அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.